செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் கிடுக்குப்புடி கேள்வி கேட்டிருக்காங்க. போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. அட பாவிகளா, செந்தில் பாலாஜிங்கிற ஒற்றை மனிதர் லஞ்சம் வாங்கினார் வேலை வாங்கி தரேன்னு. அப்பாவி 100 பேர் ஏமாந்தான். வீடை விற்று நகையை விற்று நகையை அடமானம் வச்சு 5 வட்டி 10 வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தவன் 100 பேர். ஏழை நடுத்தர மக்கள். கொடுத்தது யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. ஏமாந்தவன் 100, ஏமாற்றியது ஒரு ஆள். எப்படிடா 2000 பேர் மேலே கேஸ் போட்டேன்னு கேட்குறான். சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க, 100 பேர் தானேயா வருது, 100 பேர் ஏமாந்தவன் அவன் அக்யூஸ்ட் ஆக்குறது எப்படி ஆக்குனேன்? ஏமாத்தினது ஒரு ஆள் தானே, எப்படிடா 2000 பேரை கொண்டு போய் சேர்த்த வழக்கலைன்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திணறான் அந்த சிசிபி, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். இவன் தானே ஆளுங்கட்சிக்கு ஜாஷா அடிக்கிறவன். 200 பேர் 2000 பேர் சேர்த்து விட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க, அட பாவிங்களா, அந்த 2000 பேரை விசாரிக்கிறதுக்கு 25-30 வருஷம் ஆகுமே, எந்த காலத்தில்டா தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டு, சமாதானமாக போயிட்டாங்க அவங்க, சமாதானமெல்லாம் போகக்கூடாது, செய்த தவறுக்கு தண்டனை வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் எங்கள் வேலையை காமிச்சோம், போலீஸ் வேலையை. 2000 பேர் சேர்த்து விட்டோம். அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டான். அவன் மேலே இது போட முடியாத குற்றப்பத்திரிக்கை, அனுமதி வாங்கணுமே. அனுமதி யார் கொடுக்கணும்? ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கணும். செந்தில் பாலாஜி கேஸில் அனுமதி அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்களா? அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வழக்கு நீர்த்து போகும். இதைத்தான் இப்போ கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம். பாவிங்களா 2000 பேரை ஏண்டா சேர்த்தீங்க? அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன், ஒரே ஒருவர் தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜி மட்டும்தான். இந்த 100 பேர்கிட்ட அவர் பிஏ மூலமாக அவர் வாங்கியிருக்காரு. பிஏவையும் சேருங்க. 2 அக்யூஸ்டை ஏன் 2000 அக்யூஸ்டாக மாற்றினா காவல்துறை? கேவலமான விஷயம். உச்ச நீதிமன்றம் இதை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு தான் உச்ச நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஜாலியான வேலையாச்சு. வக்கீலுங்களுக்கு 3 கோடி 5 கோடின்னு வக்கீலை வச்சுருக்கான். போனால் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவானே. இப்போ இந்த ஓடிபிக்கு ஆர்டர் வாங்கி, ஓடிபியில் இங்கே மதுரை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஓடிபிலாம் வாங்கக்கூடாதியா, ஒருத்தருடைய ரகசிய இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டான். அங்கே போய் இப்போ இந்த 5 கோடி இந்த வக்கீலை இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஓடிபியை வாங்கித்தான் அவன், ஃப்ராடு பண்ணித்தான் அவன். ஓடிபியை வாங்கி ஒவ்வொருத்தனையும் உறுப்பினராக அவன் விருப்பத்துக்கு எதிராக சேவன். இடையில ஓடிபி வாங்கிட்டான்னா அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருங்க. இதை யாரா கேட்குறதுக்குன்னு கேட்கலாம் திமுக. அதனால் இப்போ அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போய் அந்த கேள்வியவும் கேட்டுக்கொண்டு அந்த வழக்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அதனால் பார்ப்போம் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறார்கள். ஓடிபியில் இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணி திருப்பி ஓடிபி வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம்.